அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தில அரசு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு? அது எந்த மாதிரியான பலன தரப்போகுதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களின் வருகை பதிவை உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் தேசிய மொபைல் கண்காணிப்பு முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யும் வகையில் அனைத்து பயணிகளும் இத்திட்டத்தின் தொழிலாளர்களின் வருகை பதிவை உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் தேசிய மொபைல் கண்காணிப்பு முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட பயனாளிகள் தங்களது குறைகளை அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளும் வகையில் செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர இத்திட்டத்தின் கீழ் முறையான சமூக தணிக்கையை மேற்கொள்வது, குறை தீர்ப்பாளரின் தங்களது குறைகள் மற்றும் புகார்களை பதிவு செய்தல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் இத்திட்டத்திற்கான கைபேசி செயலில் தங்களது குறைகளை பதிவு செய்ய ஏதுவாக உங்களது குறைகளை தெரிவியுங்கள் என்று புதிய விருப்பத் தேர்வும் அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்த மொபைல் செயலியின் பயன்பாடு தற்போது ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் கிடைக்கிறது. இந்த செயலியின் மூலம் வருகை பதிவு மேற்கொள்ளப்படுகிறது. 2023-24 நிதியாண்டில் 29/11/2024 நிலவரப்படி பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 25.68 கோடியாக இருந்தது. நடப்பு ஆண்டில் இந்த எண்ணிக்கை 2024-2025 நிதியாண்டில் 2024 நிலவரப்படி 25.17 கோடியாக உள்ளது. இது மகாத்மா காந்தி என்ஆர்இஜிஎஸ் என்பது தேவை உந்துதல் ஊதிய வேலைவாய்ப்பு திட்டமாகும் மற்றும் சட்டத்தின் பத்தி 2 அட்டவணை 2 கிராம பஞ்சாயத்து தான் பொருத்தமென கருதும் விசாரணையை மேற்கொண்ட பிறகு அத்தகைய விண்ணப்ப தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் வேலை அட்டையை வழங்குவது கிராம பஞ்சாயத்தின் கடமையாகும் என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது மாதிரியான மேலும் தகவல்கள் நமக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.